வெல்கம் பேக் டு கோஜஸ் இன்சைட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது த மூன் இஸ் பியூட்டிஃபுல் சீசன் 1 எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்மளால போட முடியும். ஸோ அதனால வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லைக் பண்ணாதவங்களும் மறக்காம லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அப்போ தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் நம்மளோட வீடியோஸ் எல்லாம். ஸோ அதனால தான் சொல்றேன். வாங்க நம்ம வளவளன்னு பேசாம டேரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. ஸோ ட்ரிப் எல்லாம் முடிஞ்சிருச்சு போல இருக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க. இங்க நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் 2 பேரும் வந்து லவ்வ வந்து சீக்ரெட்டா வந்து மெயின்டெயின் பண்ண போறாங்க. ஸோ 2 பேருமே வந்து ப்ளஷ் ஆயிட்டு இருக்கும்போது, ஃப்ரெண்ட் வந்து என்னன்னு கேட்கிறா. ஸோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இங்க பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து கிரேடு வந்து கம்மியா இருக்குன்ற மாரி சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. "நீ உனக்கெல்லாம் கெப்பாசிட்டி இருக்குப்பா தம்பி, படிக்கிற வேலைய பாரு" அப்படின்னும்போது, இங்க பார்த்தா அந்த அந்த சினாட்சு வந்துட்டு, "ஸோ இந்த மாரி வேணா நான் உனக்கு வேணா ஹெல்ப் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கா. இங்க ரொம்ப ஹேப்பியா இருக்கும்போது ஃப்ரெண்ட் என்னாச்சுன்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு" சொல்லும்போது, இந்த மாரி புதுசான ஷெட்யூல் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ பெரிய ஷெட்யூலா இருந்தாலும் நாங்க அத முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஃபெஸ்டிவலுக்காக வந்து பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து ட்ரெடிஷ்னலா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். ஸோ மியூசிக் போடும்போது இந்த மாரி டான்ஸ் ஆடுவாங்க போல இருக்கு. ஸோ ஃபெஸ்டிவல் அப்பலாம். இப்ப நம்ம ஹீரோவும் உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும். லவ் அட்வைஸ் நீங்க குடுக்க முடியுமா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, "நீ லவ் பண்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிடுறான் நம்ம ஹீரோ. ஸோ இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளா, இப்ப Googleல வந்து எப்படி லவ் பண்றது அப்படின்ற மாரி வந்து பார்க்கும்போது, ஸோ அதுலயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்து வச்சிருக்கானுங்க. இங்க நான் ஹீரோயினோட அக்கா வரும்போது, "எப்படி உன்னோட லவ்வ எக்ஸ்பிரஸ் பண்ணுவ?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன உன் பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு கேட்டு, "இங்க பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எப்படி இருக்கிறியோ அப்படி இரு. அதுவே போதுமானது தான்." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இங்க நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாரி அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு திட்டுறாங்க, "இன்னும் தூங்கலயாடான்னு?" சொல்லிட்டு. இங்க பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு, ஸோ நம்ம ஏன் நாளைக்கு லைப்ரரியில மீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ போட்டு ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியலையா. ஸோ நம்ம ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா என்ன சொல்லலான்ட்டு. அதுக்கப்புறம் சரி ஓகே நான் கண்டிப்பா வரேன். எனக்கு ஒண்ணு பார்க்கணும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோக்கு பயங்கர ஹாப்பி ஆகி போயிடுது. லஞ்ச் அவர் வந்த உடனே "எட்றா கைப்புள்ள" அப்படின்னு சொல்லிட்டு பறந்துடுறான் நம்ம ஹீரோ. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "சரி ஓகே பேசினதெல்லாம் போதும். நான் டக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ சாப்பிட்டு முடிச்சு டக்குன்னு வந்து லைப்ரரிக்கு வராளா. ஸோ நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா சினாட்சு வராளா. ஸோ அவ வந்துட்டு லைப்ரரிக்கு வந்திருக்காளா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் அதே நேரத்தில வந்துட்டு, "சரி ஓகே அவன பார்க்க போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணிட்டு, அப்புறம் வந்து உள்ள போய் பார்த்தா, ஸோ அங்க பார்த்தா சினன்ஸு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, அவ "அம்மா என்ன நீங்க 2 பேரும் மீட் பண்ண வந்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி ஓகே நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பலாம் ஒண்ணும் கிடையாதுன்ற" மாரி பேசிட்டு இருக்கும்போதே, அவ "சரி ஓகே நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போயிடுறாளா. இங்க நம்ம ஹீரோவும் பெருமூச்சு விட்டுட்டு இருக்கான். "அம்மா என்ன கதை?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல அவ தான் வந்து ஏதோ டவுட் கேட்கணுன்ற மாரி வந்து உட்கார்ந்தா" அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறானா, நம்ம ஹீரோனுக்கு பயங்கர பொசசிவ் ஆயி போச்சு போல இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம ஹீரோனால சரியா ஓட முடியல. "அக்கா உன்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். ஆனா இப்ப பேச முடியாது. ஈவினிங் வேணா நம்ம பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடி போயிடுறான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஸோ இப்ப இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா, இன்னும் நம்ம எத்தன நாள் வந்து இந்த மாரி இருக்க போறோம்னு தெரியல. இந்த மாரி வந்து நம்ம கிளப் கூட இருக்க போறோம்னு தெரியல. ஸோ அதனால வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரன்னிங் வந்து நம்ம என்ஜாய் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோவும் அந்த சின்னாட்சுன்ற பொண்ணும் ஒரே டியூஷன்ல தான் படிக்கிறாங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஒட்டுக்கா நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் இடிக்கிற மாரி வரும்போது க்ளோஸா போறாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கம் நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த சின்னாட்சுன்ற பொண்ணுக்கு இவன் மேல கிரஷ் இருக்க மாரி தான் காட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ அவங்க 2 பேரும் வந்து லஞ்ச் பீரியட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. இப்பதான் நான் வந்து பிரேக்கப் பண்ணேன் என் பாய் ஃப்ரெண்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்றாளா. அங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஜாலியா அவன் பாட்டுக்கு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு தான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஈவினிங் பார்த்தா ஜூனியர் பொண்ணுங்கலாம் வந்துட்டு இந்த மாரி நீங்க கீராவ டேட்டிங் பண்றீங்களான்னு சொல்லும்போது, இல்ல இல்ல அப்பலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க புக் ஸ்டோர்ல வந்துட்டு ஸோ இந்த மாரி வந்து நீ கொஞ்ச நேரம் பார்த்துக்கோ. நீ வந்து அட்வைஸ் கேட்டல்ல ரிலேஷன்ஷிப் அட்வைஸு. ஸோ வந்து நீ ஏன் இந்த இடத்துல வந்து பேசக்கூடாது கூப்பிட்டு வச்சு? ஏன்னா உனக்கு டைம் வந்து கிடைக்காது ஃப்ரீ டைம் வந்து. ஸோ அதனால இங்க ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு லைவ் லொகேஷன் அனுப்பும்போது, நம்ம ஹீரோயினும் அதே இடத்துக்கு கரெக்ட்டா வந்துடுறா. "பரவால்ல நீ கரெக்ட்டா வந்துட்ட. நீ தொலைஞ்சு போயிருவேன்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பலாம் ஒண்ணும் கிடையாது. நான் கூகுள் மேப் போட்டு வந்தேன்னு" சொல்லும்போது, "இந்த ஒரு இடத்துல தனியா பேசலாம் நம்ம. அதனால தான் கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இவங்க 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த மாரி என்னால கிளாஸ்ல நார்மலா இருக்க முடியல. பட் இருந்தாலும் ஆம். உன்ன பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்றானா, எனக்கும் அப்படிதான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஸோ உனக்கு புக் எழுதுறதுன்னா ரொம்ப புடிக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இங்க இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் அடிக்கடி இங்க தான் வருவேன் அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம இந்த மாரி
எப்பவுமே நம்ம சேர்ந்துருக்கணும்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனா கிளாஸ்ல நம்ம ஒருத்தர் தெரியாத மாரி தான் இருக்கோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ டக்குன்னு கைய பிடிச்சிடுறானா, ஸோ அவ்வளோதான் வந்து 2 பேரும் வந்து ஒருத்தர் பார்த்து வெட்கப்பட்டுருக்காங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் வந்து டச் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு ஃபோன் கால் வரும்போது டக்குன்னு பார்த்தா, மெசேஜ்ல என்ன போட்டிருக்குன்னா, சினட்சு வந்து நம்ம ஹீரோ மேல கிரஷ் இருக்குன்னு மெசேஜ் பண்ணி வச்சிருக்கா. நம்ம ஹீரோவ ஹீரோயின் பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல இந்த ஒரு எபிசோட் முடிக்கப்படுது கைஸ். ஸோ கடைசி நேரத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட்டா வைப்பாய்ங்கன்னு சொல்லி சத்தியமா நான் எதிர்பார்க்கல. ஆ நான் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே வந்து நெனச்சேன்னா, ஸோ நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கும்போதே நான் லைட்டா எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தான். பட் இருந்தாலும் வந்து கிரஷ் இருக்கும்னு சொல்லி நான் நெனைக்கல. பட் இருந்தாலும் கிரஷ் இருக்கு தான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றத பொறுத்து இருந்து தான் கைஸ் பார்க்கணும். பிகாஸ் வந்து இந்த அனிமே நான் பார்த்துட்டேன் தான் ஃபுல்லா. பட் இருந்தாலும் எந்த ஒரு ஸ்பாய்லரும் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். அதனால தான் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடியே நான் சொல்ல மாட்டேன். அதனால வந்து பொறுத்திருந்து பாருங்க எபிசோடு எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு எபிசோடு வந்து உங்களுக்கு புடிச்சிருக்குன்ற பட்சத்தில மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் பண்ணிருங்க. ஸோ அப்பதான் இந்த மாரி நெறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். பிளஸ் நெறைய பேத்துக்கு ரெக்கமெண்டும் ஆகும். ஸோ நம்ம வந்து ஆம் 12 வீடியோ போடுறோம் ஒரே நாள்ல அப்படின்னு சொல்லி தான் இருந்தேன். பட் இருந்தாலும் வந்து இந்த அனிமேல வந்து ஒரு 4 எபிசோடு மட்டும் நாளைக்கு போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பிகாஸ் வந்து ரெக்கார்ட் பண்றதுக்கு டைம் பத்தல கைஸ். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள் தான். பட் இருந்தாலும் ரெக்கார்ட் பண்றதுக்கு டைம் பத்தல எனக்கு சுத்தமா. பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு 10 எபிசோட் நான் வந்து போட்டுறேன் இந்த அனிமேல. பிளஸ் வந்து ம் அனிமே சஜஷன் ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த அனிமேவ பத்தின கருத்துக்களை அ மறக்காம கமெண்ட் செஞ்சுட்டு போகவும். ஓகே. அதே மாரி நான் என்ன ஏதாச்சும் தப்பு நான் ஏதாச்சும் எப்படி சொல்ல எக்ஸ்ப்ளைன் பண்றதுல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்றேன்னா, தயவு செஞ்சு அத சொல்லிட்டு போயிருங்க. பிகாஸ் வந்து அப்பதான் எனக்கு தெரியும். ஓகே. இல்லன்னா நான் எக்ஸ்ப்ளைன் பண்றது கரெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு நெனச்சுட்டு நான் விட்டுருவேன். ஓகேவா? அதனால வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தா ஆ தாராளமா வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ஓகேவா? நான் அத வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து அத கட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். ஓகேவா? அதனால தான் நான் கேட்கிறேன். ஸோ வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.